2025 12th சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பாஸ் ஆஃப் ஃபெயிலானு தெரிஞ்சுக்கலாம். இதோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. வழக்கம் போல் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமா அரியர் பிரைவேட் எக்ஸாம், அதாவது இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுறவங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு தடவை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர் என்ட்ரு பண்ணுங்க, அடுத்தது மந்த்து, அடுத்தது டேட்டு. இயர் 4 டிஜிட்டில் வரணும், மந்த்தும் டேட்டும் டபுள் டிஜிட்டில் வரணும். ஐஃபன் போடுங்க, அண்டர்ஸ்கோர் போட்டுறாதீங்க. அடுத்த பாக்ஸில் கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்க. கேப்சானா ஒன்றும் இல்லை, 2 நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு வர ஆன்சர் தான் அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது இந்த கேப்சா மாறி மாறி வரும், அதை மறந்துடாதீங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்கள் நேம் இருக்கும், டவுன்லோட் தி ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் வர வரைக்கும் இந்த மார்க் ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை வேற கோர்ஸ் எதுவும் ஜாயின் பண்ணுறதுக்கு இதே மார்க் ஷீட்டை, அதாவது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் வந்த பிறகு அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கமெண்ட்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, பிரைவேட் கேண்டிடேட் ரெகுலர் காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜையும் ஜாயின் பண்ணலாம், என்ஜினியரிங் காலேஜும் ஜாயின் பண்ணலாம். இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்த பிறகு நீங்கள் அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரைவேட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் டிசி கிடையாது, ஏன்னா அவங்க பிரைவேட் கேண்டிடேட், அதனால டிசி கிடையவே கிடையாது. அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் மார்க் ஷீட்லையும் ஸ்கூலுங்கிற இடத்துல பிரைவேட்னு தான் இருக்கும், அதனால உங்களுக்கு டிசி கிடையவே கிடையாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்காது, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. அதனால் நினைச்ச காலேஜ் கிடைக்காது. அதே மாதிரி நினைச்ச குரூப்பும் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப் தான். மற்றபடி காலேஜ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க அடுத்தது எப்போ எக்ஸாம் எழுதுறது, இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 10th 11th சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு எப்போ வரும் சில பேர் கேட்டிருக்கீங்க. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, வந்த உடனே கண்டிப்பாக இமீடியட்டாக வீடியோ போடுறேன்.